இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முழுக்கோழி வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான சால்ட்டு. இப்போ நல்லா கலந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம், அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக. இப்போ அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். தக்காளி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு தயிர், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ அரைச்ச தக்காளி சாஸாக நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ 2வது மசாலா போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா அந்த பேஸ்ட்டை தடவி விட்டுக்கலாம். நல்லா கீழே போட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் அது உள்ளே இறங்கும், மசாலா ஜூஸ். நம்ம கடையில் வாங்க தேவையில்ல, பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கடையில் வந்து கண்ட எண்ணெயில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி தரலாம். கிரில் இல்லைன்னு நம்ம கவலையே வேண்டாம், நம்ம தோசைக்கல்லையே பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லையிலே பண்ணியிருக்கேன். நல்லா கம்பி போட்டு நல்லா குத்திட்டு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். சைடெல்லாம் நல்லா காட்டி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.